ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். தேவன் மெய்யாகவே வாஞ்சிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அருளி செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா கூட சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். அவரை ருசி பார்க்கிற ஒரு அனுபவம் கடந்த 5 மாதங்களிலும் நம்ம எல்லாருக்கும் கிடைத்தது. பல சூழ்நிலைகளில் கர்த்தர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டோம். இன்னும் அவரை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் தாமே தயை புரிவாராக. விசேஷமாய் ஆன்லைனில் நம்மோடு இணைந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் காலை வேளையில் அதிகாலை வேளையில் 5 மணிக்கு ஸ்தோத்திர ஆராதனை நடைபெற்றது. ஒரு சிலர் எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் வந்தீர்கள். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அநேகர் காணலை. அரசாங்கம் ரேடியோலையும் டெலிவிஷன்லையும் மழை பெய்யும்னாங்க. ஆனால் நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, வானங்களை என்ன செய்யும்? அடைத்து நல்ல கால சூழ்நிலை எங்களுக்கு தாரும் என்று. கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஆனால் அநேகர் என்ன செய்யலை, வரல. ஏன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? முடங்கிவிட அல்லது சுணங்கி விடக்கூடாது. பிசாசு இப்போ மழை பெய்து வானம் கருத்து இருக்கிறது, போகாத. போனீங்கன்னா என்ன பிடிக்கும்? சளி பிடிக்கும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும். அதற்கு நீ போகாமல் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சளியும் பிடிக்காது, சனியனும் பிடிக்காது. அப்படிதானே? நல்லா கவனிங்க. கர்த்தரை ஆராதிப்பதில் ஒரு நாளும் நாம் தொய்ந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா அவர்தான் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என்ன செய்கிறவர்? நமக்கு அருளி செய்கிற கர்த்தர் அவர்தான். அவருடைய சமூகத்தில் இருப்பதே பாக்கியம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே என்ன செய்வேன்? காரணம், தாவீது சொல்கிறார் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டு அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்வதையே. எத்தனை பேர் தங்கி இருக்கிறத விரும்புறீங்க? இப்ப பேருக்கு சொல்லுவீங்க எல்லாம். தங்கி இருப்பதுன்னு என்ன? 2 மணி நேரமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஏன் 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்கிறேன்? அந்த வாஞ்சை நமக்கு வேணும். என்ன வாஞ்சை? கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற ஸ்தானத்திலே நானும் போகணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். அது இருக்குமானால் மெய்யாகவே நாம் ஓடோடி வருகிறவர்களாய் காணப்படும். சுணங்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், சோர்வடைய மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரால் கிடைக்கிற சமூகத்தின் ஆனந்தத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். என்ற அவருடைய சமூகம்தான் நமக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில். பார்த்தீங்களா? சமூகத்தில் என்ன உண்டு? சொல்லுங்க.
பரிபூர்ண ஆனந்தம். அந்த பரிபூர்ண ஆனந்தம் எப்ப வருகிறது? நான் வசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரனே சொல்கிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் என்ன செய்தீர். சிலருக்கெல்லாம் தானியம் நிறைய இருக்கணும், அரிசி டப்பால நிறைய இருந்தா தான் சந்தோஷம், வீட்டில் எல்லாம் நிறைந்து இருந்தால்தான் சந்தோஷம். ஆனால் தாவீது சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் கொஞ்சம் தாயா சந்தோஷம் எனக்கு இருக்கு. அப்படியா சொன்னா, அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. பக்தனாகிய தேவ மனுஷன் சொல்கிறதான காரியம் இவ்விதமாய் இருக்கிறது. எனக்கு பெருகி இருக்கிறது எப்போ தெரியுமா? ஆடுகள் கிடையிலே இல்லாமற் போனாலும், ஆட்டு தொழுவத்திலே, மாட்டு தொழுவத்திலே, திராட்சை தோட்டத்திலே எல்லாம் ஒன்றும் இல்லாமற் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள். இந்த வசனத்தை எடுத்து வாசிருவோமா? எங்க இருக்கு? ஆபகுக்கின் புஸ்தகம் வாசிங்க. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பலன் இல்லாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன்? இந்த சந்தோஷம் நமக்கு வருமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைஞ்சிருந்தா தான், பாக்கெட் நிறையா இருந்தா தான், பர்ஸ் நிறைஞ்சிருந்தா தான் சந்தோஷம். ஆனா பக்தன் சொல்லுகிறார், என்கிட்ட எல்லாமே இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவம். இருக்கிறதோ இல்லையோ அதை குறித்து அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தினால நான் என்ன செய்வேன்? நிறைந்திருப்பேன். அந்த சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. அவர்தான் நம்மை சந்தோஷப்படுத்துகிற, சமாதானத்தினால நிரப்புகிற கர்த்தர். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும். இன்னைக்கு ராத்திரி எப்படி இருக்கும்? பெட்ல படுக்கையில் என்ன செய்வோம்? இப்படி திரண்டு இப்படி பிறண்டு, அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சு, அப்புறம் வெளியே போய் மறுபடியும் வந்து, நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நாளைக்கு சொல்லுங்க ஃபீஸு கட்டணுமே, 60,000 ரூபா கேட்டிருக்கானே, 1.5 லட்சம் ரூபா கேட்டிருக்கானே. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுங்களா? இந்த மாசம் என்ன மாசம் சொல்லுங்க? ஸ்கூல் திறந்தாலே போதும். மே மாசம் எப்படியோ அங்கேயும் இங்கேயும் போய் ட்ரெயின் ஏறி, கார் ஏறி, கப்பல் ஏறி, அங்க இங்கெல்லாம் போய் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஜூன் மாசம் எந்த வட்டிக்காரங்கிட்ட போய் வாங்கலாம்? அடகு கடைக்கு போகலாமா? நகையை 2 வச்சுட்டு பணத்தை வாங்கறதுக்கு யோசனை அப்படி. ஆனால் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். தேவரீர் ஒருவரே என்னை என்ன செய்கிறவர்? சுகமாய் தங்க பண்ணுகிறவர். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேண்டும்? கர்த்தர் தருகிற அனுபவம். எது இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் என் பலன், அவரின் தேவை என்ன செய்கிறவர்? சந்திக்கிறவர். நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் ஏராளம் எங்களுக்கு முன்பதாய் வருகும். இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும்? என் வீட்டிலே கேட்பாங்க, அப்பா எப்படிப்பா? நான் சொன்ன, மேலே இருக்கிற ஒரு அப்பா இருக்காரு, அவர் தான் நம்மளை என்ன செய்தவர்?
இந்த ஊழியத்திற்கு அழைச்சவர், அவரிடத்துல பாரத்தை வச்சிருவோம். அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார். ஊழியக்காரனுக்கு எப்படியோ அப்படிதான் யாருக்கும் விசுவாசிக்கும். விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தான் நன்மை செய்யணும், வேற யார் அல்ல. வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் என்ன செய்யாது, தயவு வரவே வராது. ஆனால் எங்கிருந்து தயவு வரும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். அதை பெற்று பழக வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க வேண்டும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேக வேகமா ஸ்தோத்திரம் அல்ல, மெதுவாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யறாரா இல்லையா என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஸ்தோத்திர பலியினுடைய வேல்யூ அவ்வளவு வல்லமை உள்ளது. கர்த்தர் பார்ப்பார், என் பிள்ளைகள் என்னை நம்பி ஸ்தோத்திரம் பண்றாங்க, இவர்களுக்கு எந்த வகையிலாக என்ன செய்வேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வழிகளை திறக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி. என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்சிகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க புதையல்களை நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். நான் என் தாசனாய் யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த நாமம் அல்ல, உனக்கு என்ன நாமம் தரித்தேன்? என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறேன். நாம் அவருடைய பிள்ளைகள். அருமையான கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். எது? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அடுத்த வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியணும். கர்த்தர் தான் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் ஐயா என்று சொல்லுகிற எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவர்தான் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், ஏசாயாவை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், இன்னும் அநேக பக்தர்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் இன்றைக்கு நம்மை பெயர் சொல்லி என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவர்தான் என்னை அழைத்தார் என்று நாம் என்ன செய்யும்படிக்கு, அறியும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க புதையல்களையும் நான் உனக்கு என்ன செய்யும்படிக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். இந்த ஜூன் மாதம் மெய்யாகவே உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லையா. நான் சும்மா இதை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல, நான் பிரசங்க வாக்கியத்துக்குள்ளேயே வரல. கர்த்தர் என்னை உங்களுக்கு சொல்ல சொல்லி சொன்னதுனால இந்த வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே கூடாத காரியம்
ஒன்றும் இல்லையே. ஏன்னா அவர் சொல்லும் போது சொல்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இருக்கிறாரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் வெட்டின பள்ளத்தாக்கு எல்லாம் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரப்ப பண்ண உண்மை உள்ளவராயிருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரே, அந்த இடம் என்ன இடம்? என்ன ஊரு? கானா ஊர். கானா ஊர் என்றாலே அதனுடைய சரியான காரியம் என்னன்னு சொல்லணும்னா, சபிக்கப்பட்ட பூமி. நோவா திராட்சரசம் பருகி வஸ்திரம் விலகி கிடந்தான். கானான் அதை பார்த்து எல்லாரிடத்திலும் போய் பறைசாற்றினான். ஆனால் சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை கொண்டு போய் அவனை மூடினார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்த நோவா தன் காதுகளினால் செய்தியை கேட்டான். அவன் முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கானான் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்ட ஒரு இடம் கானா. எது நிமித்தம்? அதே திராட்சரசத்து நிமித்தம். ஆனால் இயேசு அந்த கானா, கலிலேயாவில் கானா ஊரில், இன்னும் சொல்ல போனால் கலிலேயா ஒரு இருண்ட ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இருண்ட ஸ்தலமாகிய கானாவுக்கு இயேசு வந்து கல்யாண வீட்டிலே தண்ணீரை அவர் என்ன செய்தார்? மாற்றி திராட்சரசமாய் மாற்றினார். இந்த காலையில் உங்களோடு சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு முன்பதாய் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம், நிந்தை அனுபவித்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், நிராகரிக்கப்பட்டு இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்த எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு நாள் உங்களை தலைகுனிய விடவே மாட்டார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் அல்லவா? நம்முடைய தலைகளை நிமிர்த்துகிற தேவன் அவர். அவரை நோக்கி பார்ப்போம். அவர் அல்லாதபடிக்கு நமக்கு வேறு யார் இல்லை. இந்த ஜூன் மாதத்தில் நான் முதலாவது ஆராதனை உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் அல்லாதபடிக்கு நமக்கு உதவி செய்ய வேறு யார் இல்லையா? அவர் எல்லா காரியத்திலும், எந்த காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த காலையில பிரசங்கத்துக்குள்ள நான் கடந்து போவோம், வாசிப்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மைக்கில் கொஞ்சம் வாசிங்கம்மா, அப்பதான் அங்க இருக்கிற பக்கத்தில் இழுத்து வைங்க. ஏமா பக்கத்தில் என்ன பண்றீங்க? யோசித்துக்கிட்டு இருக்கீங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிறவர் ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. தலைகளை தாழ்த்துவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும். வந்திருக்கிற ஜனம் ஒவ்வொருடைய காயங்கள் கட்டப்படட்டும், இருதயங்கள் சந்தோஷத்தினால் பூரிக்கட்டுங்க தாவே. உம்முடைய ஆவியானவரால் தான் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னை உம்முடைய முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஆட்கொண்டு நடத்தும். உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல என்னை பலப்படுத்தும். விசேஷமா இன்றைக்கு எங்களோடு நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வரட்டு நாதா. பேசும் அடியார்கள் கேட்கட்டும். கை கொண்டு நடக்க கர்த்தர் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிப்போமா மறுபடியும். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான்
ஞானஸ்நானம் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது இயேசு யார் என்பதை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்தான் வார்த்தை. அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டு வருகிறார் என்று சொல்லிவிட்டு பக்தனாய் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் பிறகு பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறார். அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் கடந்து வந்த ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் கிறிஸ்து அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்லவே அல்ல. அவர் என்ன செய்ய வல்லவர்? பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் கொடுப்பதெல்லாம் பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவரோ பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி பேசி கொண்டிருந்த வேளையிலே தான் பரிசேயரில் சிலர் மனுஷரை அனுப்பி யோவானிடத்திலே கேள்வியை கேட்கிறவர்களாயிருந்தார்கள். அப்பொழுதுதான் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை விதமாயிருக்கிறது. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அறியாதிருக்கிற ஒருவர். இதுவரைக்கு நீங்கள் அவர் என்ன செய்யவில்லை? அறியவே இல்லை. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? நடுவிலே அவர் காணப்படுகிறார். அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் மறுபடியும் மறுநாளிலே அவரை குறித்து சொல்லும் போது 29வது வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் யார் தெரியுமா? உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் காணப்படுகிறவர். அவர்தான் உங்களுடைய ஜீவிதத்திலே பாவத்தை போக்கும் பலியாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். தெளிவாய் அவரை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நடுவிலே அதே கர்த்தர் நம்முடைய மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாளளவும் எல்லாருக்கும் தரிசனமான கர்த்தர் பிதாவிடத்திலே வலது பார்சத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய நடுவிலே நடை கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இவரை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவதில் நான் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. காரணம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டியது அவசியம். அவர் சொல்லும் போது சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என் பக்கமாக என்ன செய்வேன்? இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். மனுஷரை உயர்த்துவது அல்ல பிரசங்கம், இயேசுவை உயர்த்துவதுதான் பிரசங்கமாய் காணப்படுகிறது. இந்த காலையில் அவரை உயர்த்துவோமானால் அவர் நம்மை தம்முடைய பக்கமாய் என்ன செய்கிறவர்? ஈர்த்து கொள்ளுகிறவர், இழுத்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவரை குறித்து சில காரியங்களை இந்த காலையில நான் உங்களோடு சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அவர் நடுவில் இருக்கிறார் என்று வசனத்தில் வாசித்தோமே. அவர் நடுவில் இருக்க காரணம் அநேகம் உண்டு. காலையில நான் செய்தியில சில காரியங்களை குறித்து சொன்னேன். ஆனால் மறுபடியும் நான் சொல்ல விரும்பவில்லை, நேரம் இல்லை.
ஆனால் ஒன்று, அந்த நடுவிலே காணப்படுகிறவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:4. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நடுவில் இருக்கிறவர் எங்கே எழுந்தருளி இருக்கிறார்? முட்செடியிலே எழுந்தருளி இருக்கிறார். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பெண்ணும் தேவ பர்வதத்தின் பின்புறத்திலே ஓட்டி கொண்டு வருகிறார். வனாந்தரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தில் பாருங்கள், 1ஆம் வசனத்தில் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தார். வனாந்தரத்தில் எப்பொழுதுமே அடிக்கடியாய் நடக்கிற ஒரு நிகழ்வு. அதிகமான உஷ்ணத்தின் காரணமாக அங்கே முளைக்கிற அங்கே முட்செடிகள் தானாய் பற்றி எரியும். இதை மோசே அநேக முறை பார்த்து இருக்கிறார். மாத்திரமல்ல, மோசே எகிப்திலே வளர்ந்த மனுஷன். எகிப்தியருடைய தேவன் யார் என்றால் அக்கினியின் தேவன். அக்கினியை பார்த்து அவர்கள் நமஸ்கரிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுவது வழக்கமாயிருந்தது. அந்த அக்கினிக்கும் இந்த அக்கினிக்கும் என்ன உண்டு? ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அங்கே அந்த அக்கினி எந்த பொருளையும் என்ன செய்யும்? பட்சித்து போடும், இல்லாமற் போக பண்ணும், அது சாம்பலாக்கி விடும். ஆனால் மோசே இந்த முட்செடி எரிகிறதை அவன் கவனிக்கிறான். தன் ஆடுகளை கவனிப்பதை விட்டு முட்செடி ஜுவாலித்து எரிகிற இந்த காட்சி அவன் கண்டபோது அவன் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு யோசனை தோன்றிற்று. என்னது? இந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது என்ன செய்யவில்லை? வெந்து போகவில்லை, நிர்மூலமாகவில்லை, ஜுவாலித்து எரிகிறது. ஆகையால் மோசே இந்த அற்புத காட்சியை காணும்படிக்கு கிட்ட செல்கிறவனாய் காணப்படுகிறான். போன போதுதான் முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் எழுந்தருளி மோசையை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய பெயர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறவர்? அறிந்திருக்கிறவர். ஒருவருடைய பெயர்களும் மறக்கிறவர் அல்ல. எல்லாருடைய பெயர்களையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆகாயத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறவராமே? பேரிட்டு அழைக்கிறவராமே என்று எழுதப்பட்டிருக்கிற சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி என்ன செய்கிறான்? கூப்பிட்டு அவைகளை வெளியே என்ன செய்கிறானாம்? அழைத்து கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறார். ஆகையால் எல்லாருடைய பெயரையும் அவர் அறிந்தவர். ஆடுகளுடைய பெயரை அறிந்திருப்பாரானால், நட்சத்திரங்களுக்கு அவர் பெயர் சூட்டி இருப்பாரானால், நம்முடைய பெயரை அறியாதிருப்பாரோ? நன்றாய் உங்கள் பெயர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை வீட்டில் கூப்பிடுகிற பெயர் ஒன்றாயிருக்கலாம், அங்கே பள்ளிக்கூடத்திலோ வேலை செய்கிற ஸ்தலத்தில் வேறொரு பெயர் இருக்கலாம். எந்த பெயராய் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் பெயர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? நன்றாய் அறிந்தவராய் காணப்படுகிறார். ஆயினத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி என செய்தேன். பாத்தீங்களா? கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்க காரணம் என்ன தெரியுமா?
அவர் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்? தன்னுடைய ஆடுகளை. நல்லா கவனிக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் 10:2. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி, பாத்தீங்களா, தன்னுடைய ஆடுகளை. அப்ப உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு மகிழ்ச்சி! கர்த்தருக்கு நான் சொந்த ஐயா, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறாரே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. நாம் அவருக்கு எவ்வளவு சொந்தங்களாய் காணப்படுகிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நான் அவருக்கு சொந்தமாயிருப்பது எவ்வளவு பெரிய காரியம். சங்கீத புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற 33ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 33ஆம் சங்கீதம். எந்த வசனம் சொல்வேன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டது? வாக்கியம் உள்ளது. நாம் யார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது என்றால், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே நாம் யாராயிருக்கிறோம்? பாக்கியசாலிகளாய் காணப்படுகிறோம். பிளஸட் பீப்புள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்திற்கென்றே நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் தமக்கு சொந்தமானதை அவர் என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். சொந்தமில்லாதவர்களை உரிமையோடு எந்த மனுஷனும் என்ன செய்வதில்லை? கூப்பிடுவது இல்லவே இல்லை. தனக்கு சொந்தமானதை தான் உரிமையோடு கூட பெயர் சொல்லி கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறார். இங்கே முதலாவது கர்த்தர் முட்செடியின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிடுகிறவராய், பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். அவர் பெயர் சொல்லி கூப்பிட அநேக காரணங்கள் உண்டு. நான் அதற்குள்ளே இப்பொழுது போக விரும்பவில்லை, நேரம் கடந்து போய்விடும். ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான் என்று முதலாவது நான் வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானத்திலிருந்து ஆபிரகாம் என்ன செய்தாராம்? கூப்பிட்டார். எதற்கு? ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை என்ன செய்யாதே, ஓடாதே. அவனுக்கு சாட்சி சொல்லும்படியாக, அவனை பாதுகாக்கும்படி, ஈசாக்கை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அறிவுறுத்துகிற ஒரு காரியம். இந்த காலையிலே கர்த்தர் காரணம் இல்லாமல் பெயர் சொல்லி அழைக்கிறவர் அல்லையா. நோக்கத்தோடு கூட தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். இங்கே மோசேயை கர்த்தர் அழைப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. முதலாவது அவர் பெயர் சொல்லி அழைத்தார். 2வது காரியம், அவன் கிட்ட வருகிற போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், மோசேயே நீ கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை நீ என்ன செய்? கலற்றி போடு. நீ நிற்கிற பூமி எப்படிப்பட்டது? பரிசுத்த பூமியாயிருக்கிறது. அருமையானே, நாம் இன்றைக்கு தேவ சந்நிதியில் வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. காரணம், பரிசுத்தராகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாளையம் எங்கும் எப்படி இருக்க வேண்டுமா? சுத்தமாய் காணப்பட வேண்டும். அசுசியான காரியத்தை கண்டு
உன் தேவனாய கர்த்தர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அருமையானவர்களே, நம்முடைய வீடு சுத்தமாய் இருக்கிறதா? அந்த சுத்தம் என்று சொல்லும்போது வீட்டை பெருக்கி ஒட்டடை அடித்து நன்றாய் ஒயிட் வாஷ் பண்ணி வைத்திருக்கிறதை குறித்து நான் சொல்லவில்லை. நம்முடைய வீடு என்று சொல்வது கர்த்தருடைய சரீரமாகிய நம்முடைய சரீரமாகிய வீடு. அதைத்தான் சொல்லுகிறார். கைவேலை அல்லாத நித்திய வீடு அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த கூடாரமாய் இந்த வீடு எப்போதும் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? நம்முடைய வீடு எப்போதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். காரணம், அதற்குள்ளே தான் அவர் என்ன செய்கிறார்? தங்கி கொண்டு உலாவுகிறவராய் காணப்படுகிறாரே. 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே என்ன செய்து உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். பாருங்கள், அவர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவர், தங்கி இருக்கிறவர். He stays with us. நம்மோடு கூட தங்கி இருக்கிறவர். எம்மாவூருக்கு போன சீஷரோடு கூட இயேசு சேர்ந்து நடந்து போனார். சீஷர்கள் கிராமத்தை எட்டின போது அவரை வருந்தி கூப்பிட்டார்கள், இயேசுவே, நீர் எங்களுடனே கூட வந்து என்ன செய்யும்? தங்கீரோ. இயேசுவும் சகேவை பார்த்து கேட்டார், சகேவே, நான் இன்றைக்கு உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? இயேசு நம்முடைய வீட்டிலே நம்முடைய உள்ளத்திலே தங்க வேண்டுமானால் இந்த வீடாகி இந்த கூடாரம் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? லேவியராகமம் 20:26 வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்து நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்ப யார் அவருடையவர்கள்? பெயர் சொல்லி கூப்பிடுகிறதுனாலே மட்டும் அவருடையவன் அல்ல. பரிசுத்தன் யாரும் அவருடையவனாய் காணப்படுகிறான். பரிசுத்தத்தை காக்கிறவன், பரிசுத்தத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவன் அவருடையவன். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 25 பிணகாசை குறித்து கர்த்தருடைய வசனம் வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கலாம். அவன் தேவனுக்காக வாசிக்க 12வது வசனமா 13 அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால், பரிசுத்தத்தை அவன் காண்பித்தபடியினாலே. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். சீனாய் வனாந்திரத்தில் வந்தபோது மோசேயை கர்த்தர் மலைக்கு வரும்படியாய் சொன்னார். அவன் கடந்து போய் 40 நாட்கள் ஆகிவிட்டது. ஜனங்கள் சொன்னார்கள், நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை நமக்கு என்ன செய்வோம்? உண்டு பண்ணுவோம். உண்டாக்கினார்கள். அதற்கு முன்பதாக என்ன செய்தார்களாம்? நடனமாடினார்கள். எப்படி நடனம்? நிர்வாண நடனம் ஆடினார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆரோன் அவர்களை என்ன செய்திருந்தான்? நிர்வாணமாக்கி இருந்தான். ஊழியக்காரனே நிர்வாணமாக்கி இருந்தான். கர்த்தர் பார்த்தார், மோசேயை கீழே போச்சுனார். கீழே வந்திருக்கிறார். மோசே கேட்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? லேவி கோத்திரத்தார் கடந்து வந்தார்கள். அதை பார்த்து சொன்ன வார்த்தை, ஒவ்வொருவனும் அவனவன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்க உருவ போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் சிநேகிதனையும் அயலானையும், பார்த்தீங்களா, யாரையும் முகத்தாட்சியம் பாராதபடிக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த கெடுத்தார்களோ
அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்தத்திற்காக இந்த பிணகாசுக்கு கூட கர்த்தர் நித்திய சமாதான உடன்படிக்கை செய்தார். லேவி கோத்திரத்தாருக்கு ஆசாரிய பட்டம் கிடைத்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தத்திற்காக எப்படிப்பட்டவர்களாய் நிற்கிறோம்? பரிசுத்தம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏதோ விசுவாசியாய் சபையில நிற்பது அல்ல ஒரு காரியம். பரிசுத்தத்தோடு கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். வசனத்தில் வாசிக்கும் போது வசன விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஜீவனில் மீதியாயிருந்து சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனோ? ஹல்லேலூயா! ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் பரிசுத்தர் என்று எண்ணப்படுவான். நம்மை கர்த்தர் பரிசுத்தவான் என்று அழைக்க கூடுமோ? சங்கீதம் 106 வாசிக்கும் போது அருமையான ஆரோனை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். ஆரோனை குறித்து சொல்கிறார், பரிசுத்தனாகிய ஆரோன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதை சிநேகிக்கிறார்? நம்முடைய பணத்தையோ பொன்னையோ வெள்ளியையோ அல்ல. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கினாரே அவருடைய ரத்தத்தினாலே. அந்த பரிசுத்தத்தை தான் அவர் என்ன செய்கிறார்? அதிகமாய் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அதில் நாம் இருக்கிற இடம் எப்போதும் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது கர்த்தர் அங்கே பார்க்கிற மற்றொரு காரியம் வசனம் சொல்லுகிறது. 6வது வசனம், பின்னும் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். He introduces itself. அவரையே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தான் யார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் காணப்படுகிறவர். முற்பிதாக்களின் தேவன். அருமையானே, முற்பிதாக்கள் கர்த்தரை ஆராதித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்தார். அவன் நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்களை என்ன செய்தான்? சேவித்து வந்தான். ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மகிமையின் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? தரிசனமானார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவனை அழைத்தார். அவன் தன்னுடைய சந்ததியாருக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவன் என்ன செய்தான்? பார்த்தீங்களா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதும் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய நியாயங்களை, விதிகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை அவன் என்ன செய்தான்? கை கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். ஆகையால் கர்த்தர் அவன் சந்ததிகளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு பிறகு ஆசீர்வாதம் ஈசாக்கினிடத்தில் வந்தது. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபிடத்தில் வந்தது. யாக்கோபின் ஆசீர்வாதம் 12 கோத்திரத்திற்கும் போயிற்று. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற முற்பிதாக்களின் தேவன் நம்மையும் ஆபிரகாமோடு சேர்ந்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோமே, கலாத்தியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் வாசிக்கிறோம்.
விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 9வது வசனத்திலே விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாச மார்க்கத்தாராய் காணப்படுகிறோம்? நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல. தோமாவை போல நான் என் கையை என் விரலை அவருடைய காயங்களிலே போட்டு என்னுடைய கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னானே, அவனை போல அல்ல. கண்டு தரிசிப்பதல்ல, காணாமல் தரிசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இதுவரைக்கும் கிறிஸ்துவை காணவில்லை, நாம் இதுவரைக்கும் பரலோகத்தை காணவில்லை, இதுவரைக்கும் தேவதூதர்களையும் காணவில்லை, வேற யாரையும் காணவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். காரணம், இந்த வேத எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறபடியினாலே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் என்ன செய்கிறது? நிறைவேறும் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கைக்காகவே நாம் என்ன செய்கிறோம்? விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய், தூரத்தில் அதை என்ன செய்து கண்டு அதை நான் நம்பி அதை என்ன செய்தார்களாம்? அணைத்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டது. எதை? இந்த தேசத்தை அல்லையா, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் என்ன செய்தார்கள்? எத்தனை பேர் இந்தியாவில் இப்படியே இருந்துட்டா நல்லமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே இப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லதுயா, எங்களுக்கு பரலோகமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். யாருக்கா இப்படி ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை? இதுதானா? நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் போய் சேர வேண்டுமே. இந்த பூமி நமக்கு தஞ்சம் அல்ல, சீக்கிரத்திலே நாம் பறந்து போவோம். நம்முடைய எல்லா துரிதங்களும் கஷ்டங்களும் என்ன செய்யும்? மறைந்து போகிறதாய் காணப்படும். இரண்டாவது 3வது காரியம், அவன் முற்பிதாக்களின் தேவன் என்று மோசேக்கு தன்னை கர்த்தர் அடையாளம் காண்பித்தார். 4வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற கடைசியில் எல்லாருமே வாசிக்க மாட்டீங்க போல இருக்கு, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் என்ன செய்தேன்? அருமையாளே, தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய இருதயத்தின் பாரம் என்ன? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இப்பொழுது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒடுக்கத்திலே, நெருக்கத்திலே, பயங்கரமான பிரச்சனைகளிலே காணப்படுகிறது. இதை மோசேக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையாளே, உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் சும்மா இருக்கிறவர் அல்லையா? உங்களுடைய உபத்திரவத்திலிருந்து உங்களை நீங்களாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். வேதவசனத்தில் வாசிக்கிறோமே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் என்று நினைக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் எத்தனாவது வசனமா? 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அருமையானே, உபத்திரவப்படுகிறீர்களா? நெருக்கமா, பாடுகளா, பிரச்சனைகளா, கடன் தொல்லையனே அதிகமாய் பாரப்படுத்துகிறது ஐயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல ஒரு செய்தியை வாசித்தேன். எத்தனையோ கோடி ரூபாய் கடன் வாங்கி கடனை அடைக்க முடியவில்லை. குடும்பமாய் காரில எல்லாரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். யோசித்து பார்ப்போம், உலகம் இப்படி போகிறது. கடன் கடன் பாரம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மில கடன் பாரத்தோடு கூட காணப்படுகிறோம்? நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காய் நம் கடன் வாங்கி இன்றைக்கு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு நிலைமையில யாராயிலும் இந்த காலை வழியில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை பிடிங்க. ஆண்டவரே, என் கடன்களை எல்லாம் அடைக்க வழியை திறந்து தாரையா. ஒருவேளை எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கலாம், வீடு கட்டுகிறதுக்கு வாங்கியிருக்கலாம், அல்லது வேறு எந்த திருமண காரியங்களுக்காக வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் பிசினஸுக்காக வாங்கியிருக்கலாம். ஒன்று மாத்திரம் நினைவு கூற வேண்டும், ஆண்டவரே என் நாட்களில கடனை அடைத்து தீர்க்க வேண்டும் ஐயா. நல்ல கவனிங்க, நாம் வாங்கின கடனை நம்முடைய பிள்ளைகள் மேல் சுமத்துகிறது அல்ல. நாம் வாங்கின கடனை நாம் தான் அடைக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, நீதிமான் கடன் வாங்கி செலுத்துகிறார், துன்மார்க்கனோ கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடனை வாங்கினால் கடன் அடைப்பதற்கு நாம் வழிகளை பார்க்க வேண்டும். எந்த வகையில் ஆகும், ஏதோ ஒரு வகையில் கடனை அடைப்பதற்கு 1000 வழிகள் உண்டு. அதுக்கு போய் வேறொருத்தங்கிட்ட 10 ரூபாய்க்கு கடன் வாங்கிங்க 5 ரூபாய்க்கு கடன் வாங்கினவங்கிட்ட கொடுக்கறது அல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படி செய்யறாங்க. ஒரு கடனை வாங்குறது இல்லை, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, அப்புறம் இன்னும் கடன், இன்னும் பாரம் பெருகும். நான் சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசிகள் கூடுமான வரைக்கும் கடன் பாரத்தில் சிக்கி கொள்ளாதிருப்பது நல்லது. ஒருவேளை அத்தியாவசியமான காரியத்தில் வாங்கினாலும் அந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் வழிகளை என்ன செய்கிறவர்? திறக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லையே. தன்னுடைய இருதய பாரத்தை கர்த்தர் அவனிடத்திலே சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 22:28. உபத்திரவப்பட்டவனுடைய 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயென்னாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் ஹல்லேலூயா, நமக்கு கேட்கிற ஜெபத்தை கேட்கிற, நம்முடைய கூக்குரலை கேட்கிற, உதட்டின் சத்தம் இல்லாதபடிக்கு உதடுகள் மாத்திரம் அசைகிறது, அதை காண்கிற கர்த்தரும் கேட்கிற கர்த்தரும் ஒருவர் உண்டு ஐயா. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்தார்? நன்மை செய்தாரே. இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர். பாரங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய பாரம் தான் அவருடைய பாரமாக இருக்கிறது. மோசேயிடத்தில் தன் மனத பாரத்தை அவர் சொன்னார். மோசேயே, என் ஜனங்கள் இப்படி உபத்திரவப்படுகிறார்கள், அதற்காக நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்திருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை நீதான் என்ன செய்ய வேண்டும்? வெளியே கொண்டு வர வேண்டும். தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்ய முடியும்? எகிப்திலிருந்து கொண்டு வர முடியும். ஆனால் மோசே சொல்கிறார், நான் அதற்கு பாத்திரவான் அல்லவே அல்லையா. ஆனால் கர்த்தர் அவனை விடவே இல்லை. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவனை கொண்டுதான் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரா, அந்த நோக்கம் உங்களை கொண்டுதான் நிறைவேறும். நீங்க எங்க ஓடி போனாலும் நடக்காதையா. பாதாளத்தின் அடியிலே படுக்கை போட்டாலும் சரி, வானத்திற்கு ஏறினாலும் சரி, எங்கே போனாலும் கர்த்தருடைய கை உங்களை என்ன செய்யும்? தொடர்ந்து பிடிக்கும். யோனா சொன்னானே, கர்த்தருக்கு வேற வேலை இல்லை,
நான் போறேன், தர்சீசுக்கு போறேன். நினிவேக்கு போகாதபடிக்கு தர்சீசுக்கு போனா கர்த்தர் அவனை விட்டாரா? அவனை கொண்டுதான் கர்த்தர் அந்த வேலையை நிறைவேற்றி முடித்தார். எலியா சொன்னான், ஆண்டவரே போதும் ஐயா போதும். ஆனால் கர்த்தர் விடல. அந்த எலியாவை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை நடப்பித்தது உண்மையானால், இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய வேலையை உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேறொருவனை தெரிந்து கொள்கிறவர் அல்ல. அந்த அபிஷேகம் உங்கள் மேல் தான் வந்து விழுந்திருக்கிறது. எலியாவுக்கு பின்பு ஒரு எலிசாவை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அவன் மேல் தான் அந்த சால்வை வந்து என்ன செய்தது? விழுந்தது. அவனை கொண்டு கர்த்தர் செய்தாரே. தம்முடைய திட்டத்தை யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம் ஒன்று உண்டு. அவர்களை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் என்ன செய்வேன்? நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையாளே, அவருடைய திட்டம் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. நம்ம நினைக்கிற நினைவெல்லாம் கொஞ்சம் தான். ஆயினத்தான் ஏசாயா 55 வாசிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 55:5. இதோ நீ அறியாத அடுத்த வசனம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்கிறது ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்ந்த நினைவல்ல ஐயா. நம்ம சொற்பமான காரியத்துல, ஒரு சாதாரண காரியத்துல, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் இருக்க முடியாது விரும்புகிறோம். இது போதுயா, இதுக்கு மேல வேண்டாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது பெரிய திட்டம். பெரியவர்களாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சாதாரண மோசேதான், சாதாரண வீட்டில் பிறந்தவன் தான். ஆனால் போத்திபாதே பார்வோனுடைய வீட்டில் வளர்க்கப்பட்டார். அடுத்தது அவன் ராஜஸ்தானத்திற்கு வர வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அவன் அதிக பாக்கியம் என்று எண்ணி ஓடுகிறவனாய் காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவனை விடலையா. கர்த்தர் அவனை என்ன செய்தார் தெரியுமா? பார்வோனுக்கு தேவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கே யாராய் மாற்றினார்? தேவனாய் கர்த்தர் மாற்றினார். எகிப்து தேசம் எங்கும் கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? வசனம் இல்லாதபடிக்கு நான் சொல்லல, வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தர் எகிப்தியரின் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் ஹல்லேலூயா யாராய் மாற்றினார்? பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். தாவீது தன் குடும்பத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவனை யாராய் மாற்றினார் தெரியுமா? ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். யோசேப்பை எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும் என்று குழியிலே போட்டார்கள், விற்று போட்டார்கள். ஆனால் கர்த்தரோ ஏற்ற காலத்தில் அவனை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவராய் காணப்பட்டார். உங்களை குறித்த ஒரு திட்டம் ஒன்று உண்டு. அது உங்களை கொண்டே நிறைவேறும். அதற்கு கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த காலை வழியில் ஒரு 4 காரியத்தை சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். பொறுமையோடு கூட இதுவரைக்கும் இருந்தீர்கள். இன்னொரு 10 நிமிஷம் பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். வசனம் சொல்லுகிறது,
முட்செடியின் நடுவிலே கர்த்தர் என்ன செய்தாராம்? எழுந்தருளினவர். முட்செடியின் நடுவிலே எழுந்தருளின கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். இல்லாவிட்டால் இந்த பிரசங்கம் முழுமையடையாது. வாசிப்ப உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை போதும். யோசேப்பை மோசே ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்படுகிறார். 12 கோத்திரத்தாரையும் மோசே ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யாருக்கு உண்டாயிருப்பதாக? யோசேப்புக்கு உண்டாயிருப்பதாக. நீ அது இன்னும் கொஞ்சம் வசனத்துல சற்று வாசிக்க வேண்டுமானால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு சற்று நாம் போக வேண்டும். வாசிப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், நான் மன்னிக்கணும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 21வது வசனத்தை வாசிங்க. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி எப்படி இருந்ததாம்? பயங்கரமாயிருந்தது. கர்த்தர் யார்? முட்செடியில் எழுந்தருளினவர் யார் என்று 2 வார்த்தையில நம்ம இங்க வசனத்துல பார்க்கலாம். அதுல ஒரு வார்த்தையை மட்டும் நான் பேச விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவராம்? தயை மிகுந்தவர். எப்படிப்பட்டவர்? தயை உள்ளவர். அவரை போல தயை உள்ளவர் வேற ஒருவரும் இல்லையா? 2வது எபிரேயர்ல வாசித்தோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயங்கரமானவர். அருமையானவர்களே, தயை உள்ளவனுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? தயை உள்ளவராய் அவர் வெளிப்படுகிற தேவன். 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். இந்த காலை வேளையிலே நான் ஒன்று உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை யாராயிலும் ருசி பார்த்திருக்கிறீர்களா? சும்மா கையை தூக்க கூடாது. அடுத்தது குண்டு போட போறேன், அதுக்கு ஆயத்தமாயிருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகலவித வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறங்கூடுதலையும் என செய்துவிட்டு ஒழித்துவிட்டு கர்த்தர் யார் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் இதெல்லாம் ஒழித்திருக்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன். நான் கேட்கல, வசனம் கேட்குது. அதனால தான் சொன்னேன் ஒரு பாம் போட போறேன். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்களும் நானும் ருசி பார்த்தது உண்டானால் ஒழிக்க வேண்டியதை ஒழித்து விட வேண்டும். ஒழிக்காதிருப்போமானால் நமக்கு தான் டேஞ்சர். கொரோனாவை ஒழிக்கிறோம் நாங்க, கடைசியில மறுபடியும் இப்போ அது வருதுன்ட்டு இருக்கிற ஜனத்தை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அரசாங்கம் எத்தனையோ ஒழிக்கிற திட்டத்தை போடுது. மலேரியா ஒழிக்கிறோம், வெண்குஷ்டத்தை ஒழிக்கிறோம், டிபியை ஒழிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க. ஒழிஞ்சிச்சா? அது போய் எங்கேயோ ஒழிஞ்சுதான் இருக்குது. அந்த லீவ் வேற, இந்த லீவ் வேற. ஒழிக்க முடியல. இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒழிக்க வேண்டிய, ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது, சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒழிக்க வேண்டும். இது ஒவ்வொன்றுக்கும் நான் கர்த்தருடைய வசனத்தை வியாக்கியானம் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது நேரம் இல்லை. ஒழித்து விட்டு
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் எப்படி இருங்க? வசனத்தின் மேல வாஞ்சை இருக்கா? தேவ வசனத்தை வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமா? காலையிலும் மாலையிலும் வாசிக்கிறோமா? அந்த வசனத்தை கை கொண்டு நடக்க ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று கேட்கிறோமா? வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களே யாராய் மாறுகிறார்கள்? நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அருமையானே, சந்தேகம் இருக்கா? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிப்போமா? ரோமர் 2:13. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே. பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையில் இதை ஒழித்து விட்டு வாஞ்சையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2வது 28வது வசனத்தில் அதே உபாகமத்தின் புஸ்தகம், மன்னிக்கணும், 23வது வசனம் 33:23. நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்கு திசையும் தென் திசையும். பாருங்கள் வசனத்தை நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தை யோசேப்புக்கு முட்செடியில் எழுந்தவருடைய தயை கிடைத்தது, நமக்கு அந்த தயை கிடைக்கட்டும். 2வது காரியம், நப்தலியை குறித்து இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய தயவினால் என்ன செய்வான்? திருப்தி அடைவான். தேவ தயவு நம்ம என்ன செய்யும்? திருப்திப்படுத்தும். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் என்ன செய்வான்? யாருடைய ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். ஐயா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர்தான் நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. நம்முடைய ஜீவிதத்தில் நப்தலியை போல திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்போம். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சுதந்திரித்துக் கொள்வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதையும் மேற்கு செய்யும் தென் திசையும் நீ என்ன செய்வாய்? சுதந்திரித்துக் கொள்வாய். சுதந்திரிக்கும் படிக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையோ நான் உனக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். அதை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கால்களில் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். கால்களிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் எங்கே கால் மிதிக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கையா. விளையாட்டு அல்ல, கர்த்தர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இப்படியே சொல்லிட்டு போனா இன்னும் அரை மணி நேரம் ஆயிரும். 3வது காரியத்துக்குள்ள போவோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தி அடைந்து கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார். அல்லேலியா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆசீர்வாதத்துக்கு சொல்லியும் ஒரு அல்லேலியா வரமாட்டேன். உம்முடைய பெரிய தயவினாலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? செல்வமாய் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தயவுதான் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும்.
அவருடைய தயவு நமக்கு தேவை. கர்த்தரை பார்த்து கேட்கணும், உம்முடைய தயவு எனக்கு வேண்டையா. அவர் நிறைத்தால், நான் வசனத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகும் 29ஆம் அதிகாரத்தில், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தில் அடங்கி இருந்தால் கர்த்தர் ஏற்ற வேளையில் என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவராய் காணப்படுவார். அடுத்த காரியம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவருடைய தயவு என்ன செய்யும்? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. விளங்கலையா வசனம்? கர்த்தருடைய தயவு என்னவா? நீடிய வாழ்வு. 91ஆம் சங்கீத கடைசி வசனத்தை வாசிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு. பாருங்கள், அநேக பரிசுத்தவான்கள் நீடித்த நாட்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்தார்கள். மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாயிருந்தால் அதன் மேன்மையெல்லாம் வருத்தமோ சஞ்சலமோ. அது சீக்கிரமா என்ன செய்கிறது? கடந்து போகிறது. நாங்களும் என்ன செய்கிறோம்? பறந்து போகிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை நமக்கு என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான், ஆனால் நீ கேளாத ஐஸ்வர்யமும் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தே. உன் நாட்களில் இருக்கிற ஒருவனும் சரியானவன் இருப்பதும் இல்லை. அடுத்தது வசனத்தில் வாசிக்கிற காரியம், கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். ஞானமும் உனக்கு தந்தேன், இருந்ததும் இல்லை, உனக்கு பின் இருப்பதும் இல்லை. நீடித்த நாட்களை கர்த்தர் தருகிறவர். அடுத்த காரியம் 89ஆம் சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிப்போம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும், எங்களுடைய கொம்பு உயரும். சொல்லுங்க, உம்முடைய தயவினாலே எது உயரும்? கொம்பு வேணுமா? வேண்டாமா? சொல்லுங்க. 2 பேர் முட்டிட்டா சின்ன பிள்ளைகள் சொல்லும், கொம்பு என்ன செஞ்சிடும்? முளைச்சிடும். முளைக்குதா? 2 பேர் முட்டினா என்ன வருது தெரியுமா? பொல்லி போயிடும், வீங்கி போயிடும். அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க? கொம்பு முளைச்சிரும். அல்ல, கர்த்தருடைய தயவினாலே எது முளைக்கும்? சொல்லுங்க, கொம்பு முளைக்குமா? எத்தனை பேருடைய கொம்பு முளைக்கணும்? புரியவே இல்லை ஒருத்தருக்கு. வாசிப்போமா? இன்னைக்கு காலையில் கூட அந்த வசனத்தை வாசிங்க. வாசிப்போம். 92ஆம் சங்கீதம் வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் என்ன செய்கிறேன்? அபிஷேகம். அப்போ என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்திற்கு எதுலதான் பலன்? சொல்லுங்க. பலன்னே ஒரு வசனம் வரணுமா? அதுக்கும் சொல்றேன், வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். என்னாகமோ 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எது வேணும்? கொம்பு வேணுமா வேண்டாமா? இன்னும் புரியலையே. எல்லாம் டியூப் லைட்டா தான் உட்காந்துருக்கீங்க.
உங்களுக்கு கொம்பு வேணுமா வேண்டாமா? அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களை பார்த்தா சொல்லலாமா, நின்று உட்கார்ந்துக்கலாமான்னு தோணுது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் யாருக்கு உண்டு தெரியுமா? கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களுக்கு. அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இப்ப வாசிங்க, அந்த பலத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? உபாகமத்தின் புஸ்தகம் அதே 33ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடி வாசி. அலங்காரம் தலையீட்டின் காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவானா. எந்த பலத்தினாலே? காண்டாமிருகத்தின் பலத்தினாலே. உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களுடைய ஆயுதங்கள் ஒன்று பழிக்காதிருக்க வேண்டுமானால் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவை. ஆயினத்தான் இயேசு சொன்னார், உன்னதத்தின் பலத்தினால் நீங்கள் என்ன செய்யப்படுவரைக்கும், தரிப்பிக்கப்படுவரைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள், இருங்கள் என்று சொன்னார். அந்த பலனாலே சத்துருவின் சகல அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போட எப்படி உண்டு? பலன் உண்டையா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, சத்துருவின் சகல அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வாசிப்போமா? வலது பக்கத்தில் இருக்கும் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். போதும். எதை அவித்து போடணும்? பொல்லாங்கன் எய்கிற பிசாசு இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அம்புகளை எய்ய பார்க்கிறான். அவள் எல்லாம் அவித்து போட என்ன இருக்கணும்? பலன் தேவையா. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் நமக்கு பலன் உண்டு. அந்த பலனாலை நாம் நிரப்பப்படுவோம். கடைசி ஒன்று, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து முடிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் உண்மையில் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதற்கு எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு மன்னிக்கிறவர் ஒருவர் உண்டையா. மனுஷன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறவர்? கிருபையாய் மன்னிக்கிற கர்த்தர். அவர் மன்னிக்கிறதற்கு அவர் எப்படிப்பட்டவரா? தயை பெருத்தவராய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட கர்த்தர் தான் முட்செடியின் நடுவில் என்ன செய்தவர்? எழுந்தள்ளவர். அவர் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், அவரை பின்பற்றுவோம். அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நாம் அவரை தொடர்ந்து சாட்சியாக அவருக்கு காணப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வழியில் எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஐயா. கர்த்தாவே, முட்செடியின் நடுவிலே நீர் எழுந்தருளினீர். அந்த எழுந்தருளின தேவன் மோசேக்கு ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினீர். நீர் யார் என்பதை அவனுக்கு சொன்னீர். தம்முடைய நோக்கத்தை அவனுக்கு செய்தீர். தாம் என்ன செய்ய போகிறீர் என்பதையும் சொன்னீர் ஐயா. கர்த்தாவே, அந்த மோசையை கொண்டு நீ நிறைவேற்ற வேண்டிய வேலையை நேர்த்தியாய் செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் எங்களை கொண்டு நீர் நிறைவேற்ற வேண்டிய வேலையை எங்களை கொண்டு நிறைவேற்ற போதுமானவர். அதை செய்யும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முட்செடியில் எழுந்திருந்தவருடைய தயை
இன்னதென்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தயவினாலே நாங்கள் திருப்தி அடைய முடியும். உம்முடைய தயவு எங்களை பெரியவர்களாய் மாற்றும். உம்முடைய தயவு எங்களை வாழ்க்கையில கர்த்தாவே நாதா ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா மன்னிப்பை கொண்டு வருகிறது, நாங்கள் வாழ்வடைய செய்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். ஆகையினாலே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.